அப்பா இறந்து போன போது இயற்கை எய்தினார், அம்மா இறந்த போது இயற்கை எய்தினார், ஏன் இந்த ஊறுகாய் இயற்கை எய்தலைன்னு நினைச்சேன். ஓராண்டு கழிச்சு தோண்டி பார்த்தா புதைச்ச இடத்துல அப்பா இல்ல அம்மா இல்ல, கொஞ்சோண்டு எலும்பு தான் மிச்சம் இருக்குது. ஆனா ஓராண்டு ஆனாலும் பாட்டிலுக்குள்ள ஊறுகாய் அப்படியே இருக்குது. ஏன்னா அதுல உப்பு போட்டுட்டோம். இந்த உப்பு எந்த பொருளும் கெட்டு போகாம பாதுகாக்கிறது. அப்படியானா நான் நினைச்சேன் உப்பு உயிரை கொலை பண்ணுது. உப்பு எங்கெங்கெல்லாம் உயிரை கொலை பண்ணுதுன்னு நினைச்சேன். மீனை பிடிச்சி உப்பை தடவி வச்சோம்னா அது கருவாடு ஆயிடுது. வருஷம் முழுதும் வச்சுக்கிட்டு திங்கிறாங்க, கெட்டு போகாம இருக்குது. அந்த ஆடை அறுத்து தின்ன பிறகு மிச்சம் இருக்கிற கறியில உப்பை தடவி கைத்துல கொத்து தொங்க விடுறாங்க. உப்பு கண்டம் வருஷம் முழுதும் வச்சுட்டு திங்கிறாங்க. ஆடை அறுத்து தின்ன பிறகு அந்த தோலை எடுத்து அதுல செருப்பு தைக்கிறதுக்கு முன்னாடி அதுல உப்பைத்தான் தடவி வைக்கிறாங்க. அது கெட்டி ஆயிடுது. அதுல செருப்பு தைக்கிறாங்க, பூட்ஸ் தைக்கிறாங்க, பெல்ட் தைக்கிறாங்க, பர்ஸ் தைக்கிறாங்க, பை தைக்கிறாங்க. அப்படியானா மூட்டை மூட்டையா லாரி லாரியா அந்த யூரியாவையும் டிஏபியும் பொட்டாசியும் அமோனியம் சல்பேட்டையும் மண்ணில் கொண்டு போய் கொட்டினாங்களே, நம்ம நிலமெல்லாம் இப்ப கருவாடாகவும் உப்பு கண்டமாகவும் இருக்குன்னு நினைச்சேன்.